தேமுதிகவினுடைய நிறுவன தலைவரும் சட்டமன்றத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சிறப்பான முறையிலே பணியாற்றி வரும் தமிழ்நாடு முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் ஏகோபித்த தொண்டர்களுடைய அபிமானத்தை பெற்றவரும் நம்பிக்கையை பெற்றவரும், அது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் இன்றைக்கும் போற்றி புகழக்கூடிய வகையில் கேப்டன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் எங்களுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய அருமை சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம். இது ஒரு குரு பூஜையாக இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏற்பாடு செய்து எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு முறைப்படியான அழைப்புதல் கொடுக்கப்பட்டு அந்த அடிப்படையிலே கழக பொதுச் செயலாளர் சார்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த குரு பூஜையிலே கலந்து கொண்டோம். நம்முடைய கேப்டன் சார், அதாவது நம்முடைய திரு விஜயகாந்த் அவர்களுடைய சகோதரரை பற்றி நான் குறிப்பிட வேண்டும் சொன்னால் 3 விஷயம் நான் இந்த நேரத்தில் பேசணும். ஒன்று, சட்டமன்றத்தில் நான் பேரவைத் தலைவராக, அதாவது சபாநாயகர் என்ற காலகட்டத்தில் அன்றைய தினம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அந்த பணியாற்றியது. இரண்டாவது, இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு நம்முடைய, அதாவது மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவரை நியமிக்கவும், அதே போன்று இன்ஃபர்மேஷன் கமிஷனர், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இதை நியமிப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவரும் அதில் உறுப்பினர் அடிப்படையில் அவர் அன்றைக்கு அவருடைய அந்த நிலைப்பாடு. அது மட்டுமில்லாமல் பேரவை காலத்தில் அவர் எப்படி நடந்தார் என்பதை இந்த நேரத்தில் கண்டிப்பாக நினைவு கூர்ந்தாக வேண்டும். பொதுவாகவே ஒரு பேரவைத் தலைவர் என்பது விருப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பேரவைத் தலைவர் அப்படி இருக்காரான்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அன்றைக்கு இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பேரவைத் தலைவராக அன்றைக்கு என்னை பணியாற்ற அனுமதித்த போது அன்றைக்கு விருப்பு இல்லாமல் எல்லோருக்குமே அந்த வாய்ப்பளித்தோம். குறிப்பாக கேப்டன் அண்ணன் கிட்ட, அதாவது விஜயகாந்த் அண்ணன் என்ன பிடிச்சதுன்னா, ஒரு கோபம் இருக்கிற இடத்துல தான் ஒரு குணம் இருக்கும் என்று சொல்வார்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு இலக்கிய குணம், அதாவது பிறருக்கு அட்ஜஸ்ட் பண்ற அந்த ஒரு பண்பாடு அவரிடத்துல நான் பார்த்தேன். பொதுவாகவே எதிர்க்கட்சி தலைவர் என்னும்போது அவருக்கு நேரம்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற பேரவைத் தலைவர் எதிர்க்கட்சி தலைவரை பேச விடுறது அது வேற விஷயம். ஆனால் அன்றைக்கு பேரவைத் தலைவர் அந்த காலகட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அதாவது ஒரு காவல்துறை மானியமா இருக்கட்டும், அதே போல் கவர்னர் உரையாக இருக்கட்டும், அந்த கவர்னர் உரையாற்ற புரட்சி உள்துறை மானியமாக இருக்கட்டும், அதுக்கு அம்மா பதில் சொல்லுவாங்க. அப்படி பதில் சொல்லும்போது பொதுவாக அம்மா பார்த்தவர்கள ஒரு நேரங்காலம் பார்க்குறவங்க, குறித்த நேரத்தில் ஆரம்பித்து குறித்த நேரத்தில் முடிக்கணும்னு. இது எனக்கு தெரியும். அப்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கும்போது அன்னைக்கு ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற லீடர்ஸில் பொதுவாக பார்த்தா எதிர்க்கட்சி தலைவர் கடைசியாக பேசணும். அது எதிர்க்கட்சி தலைவர் கடைசியாக பேசும்போது அவர் எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் பேரவைத் தலைவருக்குள்ள கஷ்டம் என்னன்னா, அம்மாவை குறித்த நேரத்தில் நாங்கள் பேசுறதுக்கு நான் அழைக்கிறோம். அப்போ என்னுடைய அறைக்கு, பேரவைத் தலைவர் அறைக்கு கேப்டன் அண்ணனை வர வைப்பேன். நான் கொஞ்சம் வாங்க அப்படின்னு அவர் வருவார். என்ன சார் தான் கூடுவார், நான் அண்ணன் கூப்பிடுவேன், ஆனால் அவர் என்ன சார் தான் கூப்பிடுவார். கூப்பிட்டு நான் சொல்லுவேன், இந்த மாதிரி அம்மா பொறுத்தவரையில் ஒரு 11 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த டைம் கொஞ்சம் ஒரு 11:30 வச்சுங்களேன், 11:30 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் கடைசியாக பேசுவீங்க, அதனால் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணும்னு கேட்பேன் முதல்ல. ஆனால் அவர் நினச்சிருந்தா சொல்லலாம், என்ன சொல்லலாம், அதெல்லாம் எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. நான் எதிர்க்கட்சி தலைவர், நான் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவேன், நீங்கள் எப்படி என்னை கூப்பிடலாம், என்னை நீங்கள் இந்த கருத்தை சொல்லலாம். ஆனால் அவர் சொல்லவே இல்லை. இது ஒரு பெரிய ரகசியம் நான் சொல்கிறேன். உடனே என்ன சொன்னார் தெரியுமா, ஸ்பீக்கர் சார், அதுக்கு என்ன
நீங்கள் எப்போ சொல்லி நான் முடிக்கிறேன். இல்லை உங்களுக்கு உரிய அந்த நேரம் எவ்வளோ தேவைன்னு சொல்லுவேன். 1/2 மணி நேரம் போதும் அப்படின்னாரு. அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே நான் முடிச்சிருந்தேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து 1/2 மணி நேரம் ஒதுக்கி அவரே சொல்ல ஒரு ஐடியா. நான் வந்து கொஞ்சம் அப்படியே பேச்சு இழுத்துட்டு போகும்போது எனக்கு ஏதாவது ஒரு சிக்னல் கொடுங்க அப்படின்னு வருவார். அப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா முடிக்கிற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஏதாவது ஒரு சிக்னல் நான் காமிப்பேன். பக்கத்தில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கிட்ட எதிர்கட்சி துணைத் தலைவர் சொல்லி கொஞ்சம் அப்படி சொல்லுங்க சொல்லிட்டு கரெக்டாக வந்து முடிச்சிடுவார். அது வந்து என்னால் நிச்சயமாக அந்த ஒரு சூழ்நிலையை மறக்க முடியாது. அம்மாவும் கரெக்டாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது பதிலுரை வழங்குவார் சொல்லிட்டு கரெக்டாக முடிச்சிடும். ஸோ எவ்வளோ பெரிய கோஆப்ரேஷன். ரெண்டாவது இந்த ஹியூமன் ரைட் கமிஷன் அதே போல் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு செலெக்ஷன் பண்ணோம். அதில் எதிர்கட்சி தலைவருடைய பங்கு. அம்மா தான் வந்து சிஎம் அடிப்படையில் தலைவர், நான் ஒரு உறுப்பினர், 3 பேர் தான். அப்போ வந்து அப்போ அம்மா கேட்குறாங்க என்ன இது இந்த மாதிரி அவர் கேப்டன் சார் சொல்லி நீங்கள் வந்து யாரையாவது நீங்கள் வந்து மைண்டில் வச்சுருக்கீங்களா, நீங்கள் யாராவது போடணுன்னு விருப்பீங்களா, அதாவது வந்து இன்ஃபர்மேஷன் கமிஷனாவோ இல்லை ஹியூமன் ரைட் கமிஷனரா. ஆனால் அவர் சொன்னார் அந்த மாதிரி என்னெல்லாம் எனக்கு கிடையாது, அம்மா என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதுக்கு நான் உடன்படுறேங்க. அப்படி தான் வந்து அவர் வந்து அம்மாவுக்கும் கோஆப்ரேட் பண்ணார். என்ன ஒரு பெரிய ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு சட்டமன்றத்தில் ஏற்பட்டுச்சுன்னா பல பேருக்கு தெரியாது. அது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம். ஒரு பெரிய திமுக கூட 3வது இடத்துக்கு போயிடுச்சு 2011. ஆனால் அன்னைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருந்து நல்லா சுமூகமாக போயிட்டு இருந்தது. அன்னைக்கு ஒரு விவாதம். அன்னைக்கு அந்த விவாதத்தில் நல்ல ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் சரியான வகையில் பார்த்தீங்கன்னா அவர் வைக்கிற கேள்வி பதில் சொல்கிறாங்க, அவனும் கேள்வி கேட்குறாரு, போயிட்டுருக்கு. ஆனால் இது நடுவில் ஒருத்தர், அதாவது வேற்று கட்சியிலிருந்து கட்சியில் வந்தவர், கோயம்புத்தூர்கார், அவர் பேரெல்லாம் சொல்லி நான் மனசை கஷ்டப்படுத்த விரும்பல, அது யாருன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. அந்த வேற்று கட்சிக்கார் வந்து கட்சியில் இணைஞ்சு அம்மாவும் பெருந்தன்மை சீட்டு கொடுக்குறாங்க. அவர் வந்து பின்வரிசையில் இருந்துட்டு அன்னைக்கு வந்து எழுந்து போயிட்டு ஒரு தகாத வார்த்தை சொல்லும்போது அந்த நேரத்தில் தான் அவர் சடன் ப்ரொவோகேஷனாக அந்த பிரச்சனை உருவாயிடுச்சு. இல்லைன்னா உருவாக்குறதுக்கே காரணம். இப்போ அவர் எங்கள் கட்சியில் இல்லை, திரும்பி வேற கட்சிக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். அப்படி அந்த சம்பவமே வந்து ஒரு நடைபெறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த ஒரு நபர் வந்து அன்னைக்கு தேவையில்லாமல் அன்னைக்கு கையை நீட்டி அவர் ஒரு சில வார்த்தைகள் பேச அதனால வந்து பெரிய ஒரு கலவரம் ஏற்படுற சூழ்நிலை ஆயிடுச்சு. ஒரு ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாங்க, பொதுவாக ஸ்பீக்கருக்கு ஒரு பட்டறிவு இருக்கு, ஒரு சமயோசித புத்தி இருக்குங்க. அந்த வகையில் பார்த்தோம். இது வேற வழி இல்லை. இது நம்ம அலோவ் பண்ணோம்னா சட்டமன்றமே ரத்த கலரி ஆயிடும், பல பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் எதிர்கட்சி தலைவர் உட்பட, அதாவது தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேருமே வெளியேற்றணும். அது வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. ஆனால் அன்னைக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து அன்னைக்கு சொன்னதை வச்சு அதை பேஸ் பண்ணி அன்னைக்கு வந்து தகராறு உருவாகி அது வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி பார்த்தா அப்போ கூட பின்னாடி வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் வந்து ஒரு கட்டத்தில் என்னை பார்க்கும்போது கூட சொன்னார், தம்பி ஆஸ் அ ஸ்பீக்கராக நான் அப்சர்வ் பண்ணுறதுல நீங்கள் எடுத்த முடிவு தான் சரி. நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எந்த முடிவும் அந்த முடிவு வந்து வெளியேற்றலைன்னா எங்களை இல்லை பல பிரச்சனைகள் வந்து சட்டமன்றத்தில் 2 தரப்புக்கும் உருவாயிருக்கும். ஆனால் சமயோசிதமாக நீங்கள் அதை செஞ்சீங்க, வேறு வழி இல்லை, நீங்கள் செஞ்சது கரெக்டுன்னு சொன்னார். அதனால் அதெல்லாம் இன்றைக்கி வந்து நினைவுக்கு வந்து அவர் வந்து ஒரு எங்களுடைய அம்மாவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணார், சட்டமன்றத்தை கோஆப்ரேட் பண்ணார். அந்த வகையில் எதிர்கட்சி தலைவராக இருந்து தன்னுடைய பணியை சிறப்பான முறையில் ஆற்றியவர். தொகுதிக்கு பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதிக்கு அன்னைக்கு வந்து பல கேள்விகளை வருவார் என் ரூமுக்கு, ஸ்பீக்கர் சார் இந்த கவனஈர்ப்பு தீர்மானம் வந்து எடுத்துங்க, இதை வந்து அவசர வினாவாக எடுத்துங்க அப்படி சொல்லும்போது எல்லா வகையிலையும் நாங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தோம். ஆனால் எதுக்காக சொல்கிறோன்னா அந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளில் அதிகமான அளவுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து, ஸோ அந்த வகையில் வந்து ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராக, ஒரு சிறந்த கட்சியை வழிநடத்துகின்ற தலைவராக, அவருடைய வந்து தொண்டர்களை எல்லாம் கூட கட்டி அரவணைக்கின்ற ஒரு நல்வழிப்படுத்துகின்ற ஒரு தலைவராக இருந்து அவர் வந்து மறைந்தது என்பது காலத்தினுடைய காலம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகத்தான் நிச்சயமாக கருதுகின்றேன். எனவே அந்த வகையில் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் அவருக்கு புகழஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற வகையில்
இன்றைய கழக பொதுச்செயலாளர் சார்பில் இன்றைக்கு குரு பூஜைக்கு அந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு கலந்து கொண்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தம்பி ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், அந்த கூட்டணி குறித்து இந்த பேச்சை வந்து தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் இப்போ சொல்லியிருக்காரு. இப்போ இது வந்து குரு பூஜை வந்து நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து அரசியல் நிகழ்வு பேசுறதுல அவ்வளோ சரி இருக்காது. ஆனால் நீங்க கேட்டீங்களா கேள்வி, அதுதாங்க. இப்போ ஒரு சாடிஸ்ட் அரசாங்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். காவல்துறையை வந்து குறை சொல்ல நான். காவல்துறை வந்து எல்லாமே வந்து பந்தோபஸ்ட்லேருந்து ப்ரொடெக்ஷன்லேருந்து அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறது வந்து எல்லாம் கொடுக்குறது ரெடி. ஆனால் சுவிட்ச் எங்கே இருக்கு? சுவிட்சை போட்டால் லைட் எரியும். சுவிட்ச் ஸ்டாலின் கிட்ட இருக்கு. அப்படியே உடையா அப்படின்னு அவர் இறந்தப்போ பொதுச் செயலாளர் நாங்கெல்லாம் வந்தோம். எவ்வளோ கஷ்டங்க, மிதிச்சு தள்ளிட்டாங்க. அப்போ ஒரு யாருடைய பொறுப்பு? அரசு உள்துறை கையில் வைத்திருக்கின்ற ஸ்டாலினுடைய பொறுப்பு இது. அவர் என்ன பண்ணிருக்க, உள்துறை செயலாளர் வச்சு லட்சம் மக்கள் வருவாங்க, ஒரு கூட்டம் வந்து நம்ம முறைப்படுத்தி அரேஞ்ச் பண்ணோம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யணும். அது பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் பத்திரிகைகள் வந்த பிறகுதான் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்பாடு பண்ணாங்க. முதல் நாள் அந்த ஏற்பாடு பண்ணல. முதல் நாள் நாங்கள் உடனடியாக வந்தோம். பூச்சார் நாங்கள் தான் அவ்வளோ சிரமப்பட்டோம். சரி, அது ஒரு பக்கம் அன்னைக்கு வந்து விமர்சனத்துக்கு ஆளாச்சு. அவருடைய மரணத்தில் ஒரு ஏற்பாடு பண்ணல. அவருடைய கைடன்ஸ்ல, யார் ஸ்டாலினுடைய கைடன்ஸ்ல போலீஸ் இன்ஆக்டிவா ஆயிப்போச்சுன்னு. இப்போ இன்னைக்கு லட்சம் தொண்டர்கள் வராங்க தமிழ்நாடு முழுவதும். ஒரு முறைப்படுத்துற அந்த வேலையை இன்னைக்கு ஏன் ஸ்டாலின் உள்துறை கையில் வச்சிருக்காரு? ஒரு உள்துறை செயலாளரை வச்சு ஒரு கூட்டம் போட்டு ஒரு தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் இன்னைக்கு குரு பூஜை நடத்துறாங்க. அவ்வளோ பேர் லட்சம் மக்கள் வருவாங்க. ஒரு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாருன்னா காவல்துறை வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இன்னைக்கு முழுமையான அளவுக்கு காவலர்கள் இறக்கி விட்டு ஒழுங்குபடுத்திருக்குமா இல்லையா? காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு. நான் காவல்துறை குறை சொல்ல, ஆள்பவர் தான் குறை சொல்றேன், உள்துறை குறை சொல்றேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு நாங்க வரும்போது கூட இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து எல்லாமே இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு சிரமப்பட்டு தான் இன்னைக்கு குரு பூஜையில கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இதுதான் விஷயம்.